Hi students, in this video we are going to see quadratic equation. The general form of quadratic equation is ax square plus bx plus c is equal to 0. The formula to find the solution for the quadratic equation is x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. ஒரு quadratic equationக்கு நம்ம ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணால் அதான் ஃபார்முலா. இதில் இந்த நேச்சர் ஆஃப் ரூட் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு நாம் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ அதை ஃபைண்ட் பண்ணி தட் இஸ் டெல்டா. அந்த டெல்டாவோட வேல்யூ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ இதில் 3 கேசஸாக நம்ம சொல்லுவோம் சொல்லியா. இஃப் டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0, இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0வாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், தி ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல் இல்லைங்களா. செகண்ட் ஒன், இஃப் டெல்டா is greater than 0, then the roots are real and distinct ன்னு சொல்லுவோம். distinct and unequal, different roots. Suppose if delta is less than 0, நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், then the roots are imaginary அப்படின்னா நாட் ரியல்னு அர்த்தம் இல்லையா. நாட் ரியல் ரூட்ஸ் இல்லை, அப்போ அது காம்ப்ளெக்ஸ் ரூட். ஸோ இதெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம் சரிங்களா. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜெனரல் ஃபார்ம், ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் இதெல்லாம். இப்போது வெயிட்டாஸ் ஃபார்முலா ஃபார் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். Okay, so Veritas formula for quadratic equation. So Veritas formula என்ன அப்படின்னா, சப்போஸ் நான் இந்த quadratic equationக்கு 2 ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். let alpha and beta be any 2 roots of the quadratic equation ax square plus bx plus c is equal to 0. ஸோ இந்த quadratic equation உடைய 2 roots ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிட்டேன். அப்போது x மைனஸ் ஆல்ஃபா இஸ் எ ஃபேக்டர், x மைனஸ் பீட்டா இஸ் ஆல்சோ ஃபேக்டர் நமக்கு தெரியும். இது ரூட்ஸ் அப்படி இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம், ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சியை நான் எப்படி எழுதலாம்னா, ஏங்கிறது லீடிங் கோஎஃபிஷியன்ட்டு, ஸோ a இன்ட்டு x மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பீட்டா அப்படின்னு எழுத முடியும் இல்லைங்களா. ரூட்டு ஆல்ஃபாங்கிறது ரூட்டுன்னா அப்போ எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஏ ஃபேக்டர், பீட்டா இஸ் ஏ ரூட் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் பீட்டா இஸ் ஏ ஃபேக்டர். ஸோ 2 ஃபேக்டருடைய ப்ராடக்ட் தான் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ நான் அதை ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், ஸோ அப்போ இங்கே மைனஸ் எக்ஸு பீட்டா கிடைக்கும், மைனஸு எக்ஸ் ஆல்ஃபா கிடைக்கும், மைனஸ் எக்ஸை நான் காமனாக எடுத்துட்டா into alpha plus beta, next plus alpha into beta plus ஆகிடும். உள்ள a மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a into x ஸ்கொயர் மைனஸ் இது வந்து a into alpha plus beta into xன்னு எழுதுகிறேன் ப்ளஸ் a into alpha beta. ஸோ லெஃப்ட் சைடில் எனக்கு என்ன இருக்குது, ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன செய்ய போகிறேன், எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஈக்குவேட்டி தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்டு கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ கம்பேர் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடில் எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் b ஈக்குவல் டு ரைட் சைடில் எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் a into alpha plus beta. Next constant c which is equal to right side a into alpha beta.
ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் ஏவை நம்ம லெஃப்ட் சைடில் கொண்டு தான் பி பை மைனஸ் ஏ. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஓகே, ஸோ சம் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஓகே, இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம வியட்டாஸ் ஃபார்முலா ஃபார் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். Similarly, we can find the Vieta's formula for cubic equation also. So, அதை next வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ sum of the root, product of the roots, இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். சரி, நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா பீட்டாவோட சி பை ஏ. ஸோ இதை சப்ஜெக்ட் பண்ணேன்னா டிவைடில் ஏ இருக்கும். ஸோ ஏவால் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு இந்த ஈக்குவேஷன் எகெயின் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு 2 ரூட்ஸ் தெரிஞ்சாலே we can construct the quadratic equation. ஸோ இதை தான் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் sum of the roots into x next plus product of the roots equal to 0 அப்படின்னு சொல்லுவோம். Okay, now we are going to see example 3.1. the question, if alpha and beta are the roots of the quadratic equation 17x square plus 43x minus 73 equal to 0, construct a quadratic equation whose roots are alpha plus 2 and beta plus 2. So given என்ன கொடுத்துருக்காங்கன்னா, given alpha and beta are the roots of the quadratic equation 17x square plus 43x minus 73 equal to 0. ஸோ இதிலிருந்து நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபைன் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி என்றது 43. ஓகே, ஸோ 43 பை ஏ இஸ் 17. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ விச் ஈக்குவல் டு சியோட வேல்யூ மைனஸ் 73 பை ஏ இஸ் 17. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம we are going to construct a quadratic equation whose roots are alpha plus 2 and beta plus 2. ஸோ அப்போ அந்த 2 ரூட்ஸோடைய சம் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ sum of the roots alpha plus 2 plus next beta plus 2. ஸோ ஆட் பண்ணோன்னா alpha plus beta plus 2 plus 2 4. ஓகே, ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும், மைனஸ் 43 பை 17 ப்ளஸ் 4. ஓகே, ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ மைனஸ் 43 4 இன்ட்டு 17 ப்ளஸ் 68 பை 17. ஸோ லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் 25 பை 17. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வேணும். ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகே, ஸோ எந்த 2 ரூட்ஸை ப்ராடக்ட் பண்ண போகிறோம்? ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2. ஸோ ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா இருக்குன்னு 2 காமனாக எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 to 4. ஓகே, ஸோ இப்போ வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணிடலாம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ மைனஸ் 73 by 17. next plus 2 into alpha plus beta value minus 43 by 17 plus 4. so minus 73 by 17, this is plus into minus minus 2 into 43 86 by 17 plus 4. so இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா minus 159 by 17 plus 4. so cross multiply பண்ணிடலாம். so minus 159 plus 4 into 17 68 by 17. so less பண்ணிட்டோம்னா minus 91 by 17. ஓகே, ஸோ இப்போ ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ்
plus product of the roots equal to 0. So that is x square minus sum of the roots. என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்னா 25/17 into x. Next product of the roots, that is minus 91/17 equal to 0. So multiply by 17. 17 multiply பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 17x square minus 25x minus 91 equal to 0. Denominator 17 cancel ஆகிடும். Okay. So this is the required quadratic equation whose roots are alpha plus 2 and beta plus 2. Okay. Next let me see example 3.2. The question, if alpha and beta are the roots of the quadratic equation 2x square minus 7x plus 13 is equal to 0. Construct a quadratic equation whose roots are alpha square and beta square. Okay. So given என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, so given alpha and beta are the roots of the quadratic equation 2x square minus 7x plus 13 equal to 0. So இதிலிருந்து alpha plus beta find பண்ணிடலாம். Alpha plus beta is equal to minus b by a, which is equal to minus b ஓட value minus 7. So minus 7 by a is 2. Minus in minus plus 7 by 2. So next product of the roots alpha into beta is equal to c by a, which is equal to c is 13 by a is 2. So next we are going to construct a quadratic equation whose roots are alpha square and beta square. அப்போ நம்ம என்ன find பண்ணோம், sum of the roots இல்லையா. So alpha square plus beta square find பண்ணோம். So sum of the roots, that is alpha square plus beta square. So இதோட values எப்படி find பண்ணலாம்னா alpha plus beta the whole square minus 2 into alpha beta. Okay. So இந்த formula யூஸ் பண்ணி find பண்ணிடலாம். இது என்ன ஃபார்முலானா a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab இருக்கும். அந்த 2ab ப்ளஸில் இருக்கிறத இந்த சைடு கொண்டு வந்தோம்னா minus 2 இங்கே ஆல்ஃபா பீட்டா இல்லையா. ஸோ a minus b whole square ஃபார்முலா அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ which is equal to alpha plus beta ஓட வேல்யூ 7/2. So 7/2 the whole square minus 2 into alpha beta, 2 into alpha beta product value 13/2. So this is 7 square 49 by 2 square 4. Next minus 2 to cancel 13 கிடைக்கும். Okay, cross multiply பண்ணினா 49 minus 4 into 13. So 52/4. So less பண்ணிட்டோம்னா minus 3/4. Okay. So next நாம product of the roots வேணும். அப்போ product of the roots, which is equal to alpha square into beta square. So இது எப்படி எழுதலாம், alpha beta the whole square எழுதலாம். Alpha and beta ஓட value 13/2. So 13/2 the whole square, which is equal to 169 divided by 4. So finally நம்ம equation formula substitute பண்ணலாம். x square minus sum of the roots into x plus product of the roots equal to 0. So x square minus sum of the roots value minus 3/4. So அப்போ உங்கள் மைனஸ் ஃபார்முலா இருக்கும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3/4 into x. So next product of the roots, that is 169/4. So plus 169 divided by 4 is equal to 0. So இப்போ 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா மல்டிப்ளை பை 4, then we will get x square plus 3x. இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்ம 4x square. 3x plus 169 is equal to 0. So this is the required quadratic equation whose roots are alpha square and beta square. Okay, thank you students.